guys, welcome back to our channel. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் ரெமெடி தான். சோ நம்ம ஹோம் மேடா வந்து கோகனட் ஆயில் ரெடி பண்ண போறோம். சோ நம்ம ஹேர் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகுது, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, அப்படியே உடையுது, முடியலாம் ரொம்ப கொட்டுது. சரி நம்ம இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் அவங்களே செஞ்சு தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ நம்மளும் செய்யலாம்னு சொல்லிட்டு நானும் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து நேராக போய் செடியிலே பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை, கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, கரிசலாங்கண்ணி, பிரிங்கராஜ் சொல்லுவாங்க இல்லையா, அதான் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லை நான் ஆட் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஒன்றா வரும். ஸோ இப்போ இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட அதான் செம்பருத்தி பூ வச்சுருக்கேன். இது வந்து வெந்தயம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெந்தயம் தான். 2 எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன். 3 வந்து கோஸ்பெரி, அதாவது பெரிய நெல்லிக்காய். அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம். இதுதான் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. இது பிச்சுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி கருப்பாகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டை, நம்ம முடி கருப்பாகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால அதை நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலான்ட்டு வச்சுருக்கேன். ஸோ செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த மகரந்தம் சொல்லுவோம் இல்லையா, அதையும் அடியில் கறக்காமையும் நம்ம பிச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் சீட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் ஜெயச்சந்திரனில் வாங்கினேன், வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கினேன். பட் நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் சொல்லுவேன், அது கொஞ்சம் தான் இருக்குது, நமக்கு அந்த அளவு தான் தேவை, அதனால் நம்ம அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது கற்பூரவள்ளி இலை. இதுவுமே வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கற்றாழை. ஸோ கற்றாழைக்கில் அந்த எல்லோ வந்து போகணுன்ட்டு நான் சிங்க்கு பக்கத்துலேயே வச்சுட்டேன். அந்த எல்லோலாம் அந்த சிங்கில் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று விடாமல் ஒன்றுத்தையும் பிரித்து எடுத்து எல்லாத்தையும் ஒரே அளவாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஜல்லடையில் வச்சுட்டேன். நல்லா தண்ணி வடிட்டோம், ஏன்னா தண்ணியோட போட்டோன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெய், அதனால் தண்ணி வடிட்டோன்ட்டு வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட்டாக ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஃபேன் கீழே வச்சு காய வச்சிட்டேன். வெயிலில் வச்சா காஞ்ச மாரி ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாயிடும் இல்லையா இலையெல்லாம், அந்த மாதிரி ஆக வேணாம்னு சொல்லிவிட்டு நான் இப்படி வச்சுட்டேன். இந்த கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 சம்திங் வந்துச்சு. நான் 2 பாட்டில் வாங்கினேன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத கடாய் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அடுப்பில் வச்சிட்டேன். அதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகட்டும். இது பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயில் பண்ணால் தான் நல்லது, அயன்லாம் கிடைக்கும் இல்லையா, அதனால் நான் வந்து நார்மலாகவே இருக்கட்டும் சொல்லி யூஸ் பண்ணாத கடாயிலே பண்ணிட்டேன். நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ணல, அந்த கடையை அப்படியே ரொம்ப நாளாக அப்படியே இருக்கிறதுனால அந்த கடையிலே வச்சுட்டேன். இது நான்ஸ்டிக் கடாய் தான், அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சப்போ நான் தேங்காய் எண்ணெய் வந்து பிரித்து ஊற்றிட்டேன். இது நான் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் தான் ஊற்றிருக்கேன், எண்ணெய் நல்லா காயட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எண்ணெய் கடையிலேருந்து வாங்கும்போது செக் எண்ணெய்ன்னு கேட்டு வாங்குங்க, அப்போ தான் நம்ம கிடைக்கிது. ஸோ செக் எண்ணெய்ன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இருக்கிற விதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ள. பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டு, எலுமிச்சை பழத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிட்டேன். இது நெல்லிக்காவும் கட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆலோவேரா கட் பண்ணும். நம்மளோட எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு, பபுள்ஸ் வர ஆரம்பிச்சு, ஸ்மெல்லு வருது, எண்ணெய் காஞ்ச வாசனை வருது. ஸோ இப்போ நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த இலையெல்லாம் ஆட் பண்ணிடுறேன். இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வேப்பிலை, செம்பருத்தி, கருவேப்பிலை, மருதாணி, வெள்ளை, அது என்னது பிரிங்கராஜ்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. பட் இப்போ இதுக்காக நான் தேடும்போது தான் பிரிங்கராஜ்னா இதான் அப்படின்னு தெரிஞ்சது. வெள்ளை கரிசலாங்கண்ணியை தான் பிரிங்கராஜ்னு சொல்கிறாங்க. இது போல் யாருக்கெல்லாம் தெரியாதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு கை கொத்த எடுத்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல எண்ணெய் பொரியுது பாருங்கள். அடுப்பு வந்து சிம்லே தான் இருக்குது. எண்ணெய் வெடிக்கிற சவுண்டு கேட்குதோ. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். இதை வந்து 2 விதமாக செய்யலாம். நம்ம இப்படி அப்படியேவும் போடலாம், இல்லாட்டி நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டும் டேரெக்டாகவும் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி அரைச்சி வெயிலில் நல்லா காய வச்சு உருண்டையாக பிடிச்சி வெயிலில் காய வச்சு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இலைங்களில் இருக்கிற சத்து இறங்கிறதுக்காக மட்டும்தான். இதில் இன்னொன்று கற்பூரவள்ளியும் ஆட் பண்ணியிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். ஸோ இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு 1/2 லிட்டர் எண்ணெய் கூட இதிலே சேர்த்து
ஒன்றாவும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். கத்தாழை பார்த்தீங்கன்னா 2 சைடு கட் பண்ணிவிட்டு அப்படியே பீஸாக போட்டு தான் நான் போட போகிறேன். ஸோ 2 சைடு கட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில் வரும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம போடலாம். அந்த எல்லோவோட போடக்கூடாது சொல்லுவாங்க, அதனால் அந்த எல்லோ மட்டும் கிளியர் ஆகிட்டோம். இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இரும்பு சட்டியில் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அயன் சத்துலாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இரும்பு சட்டியில் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம போட்டுக்கிற இலையோட கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் செம்பருத்தி பூவும் போட்டுக்கிறேன். காஞ்ச செம்பருத்தியும் போட்டுக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட ட்ரை ரோஸ் இருக்குது, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம். நாட்டு மருந்து கடையில் இந்தமாதிரி ட்ரை ரோஸ் பெட்டல்ஸும் கிடைக்குது. இல்லாட்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கிக்கலாம். இது நான் வாங்கி வச்சேன் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசனை கொடுக்கும். செம்பருத்தி ஷைனிங்காக, மருதாணி கலருக்காக, கரிசலாங்கண்ணி வந்து நேச்சர் ஏர் டைன்னு சொல்கிறாங்க. அதேமாரி அந்த இலையை கழுவி வச்சோடனே கருப்பாயிடுச்சு. அந்த இலையை மட்டுமே அரைச்சி பூசினாலும் முடி நல்லா கருப்பாகுது. ஸோ அதனால் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா கலர் மாறட்டும். அடுப்பு கடைசி வரைக்குமே சிம்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த அளவுக்கு ஆனது போதும். நம்ம மீதி இன்க்ரீடியன்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம், எலுமிச்சைப்பழம், நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கூட கத்தாழையும் கட் பண்ணி வச்சுட்டேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கத்தாழையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் தான் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ இதோட எல்லா எசன்ஸுமே இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது இருக்கு இல்லையா, வெந்தயம், கருஞ்சீரகம், ஃப்ளக்ஸ் சீட்ஸ், இதெல்லாம் கூட நம்ம பவுடர் பண்ணியும் போடலாம், டைரெக்டாகவும் போடலாம். பட் நான் எல்லாத்தையுமே டைரெக்டாக தான் போடுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் பிரித்து நான் எந்த அளவுன்னு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆலிவ், ஃப்ளக்ஸ் சீட்ஸு, வெந்தயம், கருஞ்சீரகம் மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன். ஸோ அதையும் இப்போ நம்ம கையோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க விடணும். கொதிக்க வச்சு இது எல்லாத்தோட சாருமே பார்த்திங்கன்னா அதில் இறங்கிடும். ஸோ ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு இது எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்தமாரி இருக்குது. ஸோ வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் வதங்கும்ல, அதுமாரியே வதங்கிடுச்சு வெங்காயம்லாம். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு சுருங்கிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வச்சுருக்கலாம். மொத்தமாக வந்து ஒரு 1/2 hour வச்சா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்ணெய் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஸோ எண்ணெயோட கலருமே மாறிடுச்சு பாருங்கள். இந்த கொதிக்குது இல்லையா, இது எல்லாம் அடங்கிடுச்சுன்னா எண்ணெய் ரெடின்னு அர்த்தம். ஸோ இது எப்போ அடங்கும்னு தெரில. வெயிட்டிங் அண்ட் வாட்சிங். எலுமிச்சம்பழம்லாம் பாருங்களா எப்படி ஆயிடுச்சு, வரவே மாட்டேங்குது கரண்டியில் வேறு. ஸோ இந்த கொதிப்பு அடங்கி விட்டா எண்ணெய் ரெடி. ஸோ இது எப்போ அடங்கும்னு தெரியல, பார்ப்போம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கொதிப்பெல்லாம் அடங்கிச்சு. நம்ம அடுப்பு அனல் இருக்கிறதுனால லைட்டாக 1-2 பபிள்ஸ் வந்துனுது. ஸோ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு 2 நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓப்பனில் வச்சு ஒரு 2 நாள் வெளியவே வச்சுருக்கலாம். மூடி போட தேவையில்லை, அதெல்லாம் க்ளோஸ் பண்ண வேணாம் சொன்னேன். ஸோ 2 days கழிச்சு என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 days கழிச்சு நம்மளோட எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மூடி போட்டு வைக்கக்கூடாது, ஓப்பனில் தான் வைக்கணும். ஸோ எண்ணெயோட கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிப்பாருங்க, நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்குது. நம்ம போட்ட எல்லா பச்சை கலரும் அதில் வந்துருச்சு போல். ஸோ இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஊற்ற வேண்டியது தான். ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெட்டி வேரும் அப்புறம் இது வேம்பாலை பட்டை சொல்லுவாங்க. ஸோ அது பட்டையாக இருக்கும் பார்த்தா நமக்கு தூளாக தான் கொடுத்தாங்க. ஸோ இது ரெண்டுமே நான் எண்ணெய் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கடையில் பார்த்து கேட்டு வாங்கினேன். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா நான் பாட்டிலில் டைரெக்டாக இன்செர்ட் பண்ணிட போகிறேன். வேம்பாலை பட்டையும் வெட்டி வேரையும் பாட்டிலில் போட்டு நம்ம அதில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வேறும் வேம்பாலைப்பட்டையை போட்டு வச்சுருக்கேன், இதில் எதுவுமே போடாமல் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும்னு சொல்லிட்டு வேம்பாலைப்பட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெயோட கலர் வந்து ரெட் கலராக மாறும், அதுதான் அதோட பெனிஃபிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நார்மல் எண்ணெயும் வச்சுருக்கேன். ஸோ இது மீதி இருக்குல்ல, இந்த இலையை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டோ இல்லை அப்படியே கூட எடுத்து நம்ம ஏர் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 1 hour கழித்து குளிக்கலாம். முடி வந்து கருப்பாகும், ஏன்னா பிரிங்கராஜ் இருக்கிறதுனால முடி கருப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் மீதி இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 month யூஸ் பண்ணியிருந்தாக்கா முடி நல்லா வளர்ந்துருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோ போடணும்னு வந்தேன். நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.